நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதாவது ஆசீர்வாதத்தினாலே தேவன் நிரப்ப போகிற அந்த வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்து தேவன் இன்றைக்கு அந்த வார்த்தையினாலே உன்னையும் என்னையும் நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசேஷமா நான் சொல்லுகிற வார்த்தை என்னவெனில், ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலாவது வல்லமை உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த வார்த்தையிலிருந்து அவர் மாறவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொன்னா அது அப்படியே ஆகும். ஒரு ஆமையை சொல்றீங்களா? நீங்க ஆதியாகம புத்தகத்தில் வாசிச்சு பார்த்தீர்களா? முதலாம் வசனம் 2ஆம் வசனத்துக்கு அப்புறம் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும், வெளிச்சம் உண்டாக கடவுது. இதையே எடுத்துக்காட்ட உங்களுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் உலகத்துல ஒரு காரியம் உண்டாக வேண்டுமானால் அவர் சொல்ல அது நடக்கும். 4வது வசனமா வாசிங்க. 5வது வசனம் வாசிங்க. இல்ல 4வது வசனம் வாசிங்க. 3வது வசனம் வாசிங்க. அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொன்னார், அது அப்படியே நடந்தது. இப்போ ஆண்டு உன்னை என்னை பார்த்து சொல்லியிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக செய்வேன். நடக்குமா நடக்காதா? அல்லேலூயா. நடக்குமா நடக்காதா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானா தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை உருவாக்கத்தக்கது. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்குள் பிரவேசித்து நமக்குள் இருக்கிற எல்லா காரியங்களையும் நடப்பிக்கத்தக்கதானது. அல்லேலூயா. உலகத்துல வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்றதுக்கு முன்னாடியே என்ன கிடையாது? சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது. அல்லேலூயா. வெளிச்சம் உண்டாகிறது, வெளிச்சம் உண்டாயிடுச்சு இந்த மாதிரி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. வெளிச்சம் உண்டாகிறதுக்கு தேவையான எந்த கூறுகளும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, அது உருவானது. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எபிரேய பாஷையில ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிப்பேன் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது. அல்லேலூயா. எதனால் ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அப்படின்னா அந்த வார்த்தை எவ்வளவு நிச்சயமானது பாருங்க. ஆமென். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க அழைச்சு வந்துட்டாரு. இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பா? அது நமக்கு தேவை இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்குரிய பிரயாசங்களை நாம் பட வேணும். அல்லேலூயா. அதற்குரிய பிரயாசம் நாம போடணும். அதற்குரிய பிரயாசம் இல்லாவிட்டால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறது கடினம். அல்லேலூயா. சபைக்கு வந்துட்டோம். சபையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அங்க என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் பார்த்தாரு. அல்லேலூயா. அவன் ஆலயத்துக்கு போனான். என்ன செஞ்சான்? அல்லேலூயா. என்ன செஞ்சான்? அவள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பித்தாள். அல்லேலூயா. அந்த பிரயாசத்தை அவள் அங்கு செய்தாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு வந்தா ஆலயத்துக்குரிய காரியத்தை செய்யணும். எதுக்காக போனாங்க அவங்க? அண்ணாவுடைய புருஷனும் அண்ணாவுடைய இன்னொரு புருஷனுடைய இன்னொரு மனைவியும் ரெண்டு மனைவி என்ன செய்யறாங்க? ஆலயத்துக்கு போறாங்க. எதுக்காக போனாங்க? வசனம் சொல்லுது, அவருடைய முறைமையை நிறைவேற்றுகிறதற்கு அவருடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளை கொண்டு போய் செலுத்தி ஆண்டவருக்கு ஆராதனை செய்யறதுக்கு போனாங்க. அல்லேலூயா. நாம கூட ஞாயிற்றுக்கிழமை வரோம், ஆராதனை பண்றோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை பண்றோமா? ஆராதனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
செய்திக்கு வந்து உட்காரோம். அல்லேலூயா. எத்தனை மணிக்கு ஆராதனை? 8 மணிக்கு ஆராதனை. 8 மணி ஆராதனை எத்தனை மணிக்கு வரணும்? 7:45 வரணும். அல்லேலூயா. வருமா? எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் தெளிவா கட்டளை கொடுத்தாரு. ஆனா அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? அதான் காரியம். அல்லேலூயா. இந்த 12வது மாசத்துல நான் ஆயத்தமா ஆயிடுவேன் ஆண்டவரே. எத்தனை பேர் கைக்கு சொல்ல முடியும்? கையை தூக்கி சொல்லணும், வாய் சொல்லக்கூடாது, கையை தூக்கணும். அல்லேலூயா. நான் ஆயத்தம் ஆயிடுவேன். பக்கத்துல பார்த்து ஆயத்தம் ஆயிடு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆயத்தம் ஆயிடு. ஆயத்தமா மாறிடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவ சமூகத்துல வந்து அண்ணா தன்னுடைய பிரயாசத்தை, தன்னுடைய வேதனை தேவனிடத்துல சொன்னார். கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்தவ என்ன செஞ்சா? கொடுத்தவ என்ன செஞ்சாயா? என்ன பொருத்தனை பண்ணா? அவருடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் போதே என்ன பொருத்தனையோடு பண்ணான்? என்னுடைய நிந்தையை நீங்கள் நீக்கினால் எனக்கு பிறக்கிற குழந்தையை கொண்டு வந்து ஏன் விட்டுறேன். நம்ம கூட நிறைய வாட்டி பொருத்தனை பண்ணுவோம். இந்த ஜனவரி மாசம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே ஆண்டவரே நாளில் இருந்து இந்த வருஷத்துல இருந்து சபைக்கு கரெக்டான டைமுக்கு வந்துடும் ஆண்டவரே. பொருத்தனை பண்ணிருக்கோம். ஆமா தானே? ஆண்டவரே இந்த வருஷத்துல இருந்து நான் குடிக்கவும் மாட்டேன் ஆண்டவரே. பொருத்தனை பண்ணிக்கிறோம். ஆமா தானே? இந்த வருஷத்துல இருந்து நான் பொண்டாட்டி அடிக்கவே மாட்டேன் ஆண்டவரே. பொருத்தனை பண்ணிக்கிறோம். அதே இல்லையா? நான் என்ன செய்ய மாட்டோம்? அன்னைக்குதான் முதல்ல சம்பாட்டி விடும். அன்னைக்குதான் என்னைக்கு நல்ல நாளோ அன்னைக்கு தான் நம்ம வீட்டுல சண்டையே வரும். ஆமா தானே? அதே இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், நீ பொருத்தனை பண்ணதுல சரியா இருந்தா வீட்டுக்குள்ள வராத. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சண்டை வரணும்னா நீ பொருத்தனை பண்ணதுல உண்மையா இருக்காது. உன் வீட்டுக்குள்ள நிம்மதியே இருக்காது, சமாதானமே இருக்காது. நீ பொருத்தனை பண்ணதுல எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அவன் என்ன செஞ்சாலும் பால் மறக்க பண்ணி கொண்டு வந்த ஆலயத்தில் விட்டு விட்டான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் 5 பால் பாதிச்சு அவளுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் கேட்டு ஆண்டவர் கொடுத்துட்டா, ஆண்டவருக்கு நீ பொருத்தனை பண்ணி கொடுத்துட்டா உன்னை சும்மா விட மாட்டாரு. வெற்றிப்பாரு நன்மை நாமே ஆசீர்வதி. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா என்ன செய்வாரு? உன்னை சும்மா விட மாட்டாரு. உன் நிந்தையை நீக்கிட்டு உன்னிடத்துல எதிர்பார்க்கிற தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு அதுலதான் என்ன பண்ணிருப்பான்? விட்டுருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிரயாசத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறதே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டா ஆசீர்வதிச்சிருவார். எப்படி ஆசீர்வதிப்பாரு? நீ அதுக்காக என்ன செஞ்ச? அல்லேலூயா. அப்ப நாம பிரயாசப்படுகிற பொழுது, நாம முயற்சிக்கிற பொழுது, நாம தேவனுடைய சந்நிதியில வந்து அமர்ந்து ஜெபித்த காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அண்ணாளுக்கு நிறைவேற்றினாரே, உனக்கு நிறைவேற்ற மாட்டாரா? அல்லேலூயா. தேவியும் தேவி பிள்ளைகளையும் காணல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவி அம்மாவையும் காணல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அந்த கதையில நம்ம இருப்போம். வேற கதை போயிடும். நம்ம பிரசங்கத்துக்கு வந்துடுவோம். ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 22 14 18 வரை வாசிக்க. நீ உற்பத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து காரியத்தை செய்தபடியா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்வேன் என்று சொன்னாரு. ஆனா தேவன் ஆபிரகாமிடத்தில் எதிர்பார்த்த ஒரு காரியம் இருக்குது. அதுதான் உன் பிள்ளை என்றும் பாராம நீ உன் பிள்ளையை கொண்டு வந்து பலி கொடுத்துரு. அல்லேலூயா. கேட்டாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? யாரு இது பலி கொடுத்து போறது? ஈசாக்கு. அல்லேலூயா. நல்ல வாலிப பையன் கொண்டு போறாங்க. அல்லேலூயா. பலி கொடுக்கறதுக்கு வச்சாச்சு. கோட போற கத்தி எடுத்து அப்பா அது நிறுத்து. அந்த தெளிவா சொன்னாரு, நிறுத்து.
நான் உன்னை சோதிக்கிறதுக்காக தான் இதை செஞ்சேன். ஆகினால உன் பிள்ளைங்க கூட பார்க்கல, எனக்காக நீ ஒப்பு கொடுத்துட்டல. கர்த்தருக்கு செய்த பொருத்தனையில் ஆபிரகாம் உண்மையும் உத்தமமா இருந்தபடினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவனை மீண்டுமாய் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி எப்படி அழைச்சாரு? நீ உன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் நாட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்கே உன் சந்ததியை கடற்கரை அத்தனையாய் பெருக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்வேன், உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் சொன்னாரா? ஆனா செஞ்சான்றீங்க, செஞ்சாயுமா? செய்யல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாக்குதாத்தம் மாத்திரம் நிறைவேறிக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவர் மறுபடியுமாக உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த நாட்கள்ல நீங்க பொருத்தனை பண்ணிடுங்க. அல்லேலூயா. மீண்டுமா ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை எதுக்கு எதிர்பார்க்கிறா? நீ செய்தியா மாட்டியா? வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அவருடையது. அவர் சொல்ல வரும், அவர் வேண்டாம்னா போயிடும். அல்லேலூயா. ரத்தத்தின் மேல் அவர் பிரியமா இருக்கிறது இல்லை. எந்த மிருகத்தையும் அடிச்சு எனக்கு ரத்தத்தை கூட ஆண்டவர் கேட்கறது இல்லை. அல்லேலூயா. உன் காதுல மூக்குல கழுத்துல இருக்கிறதா கழட்டி எதுவும் அவன் சமநிதியில போடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறது இல்லை. ஆனா நீ கொடுக்குறியா இல்லையான்னு சோதிச்சு பார்ப்பாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படித்தான் பார்த்தாரு. அவன் ஏக சுதன் என்று பாராமல் கொண்டு போய் மலையில உட்கார வச்சுட்டான். அல்லேலூயா. கொண்டு போய் மலையில உட்கார வச்சுட்டு போட போயிட்டான். பிள்ளைய வெட்ட போயிட்டான், பிள்ளைய கழுத்தறுக்க போயிட்டான், பிள்ளைய கொல்ல போயிட்டான். யாருக்காக? தேவனுக்கு சொல்லிட்டாங்க, செஞ்சே தீருவேன். ஆனா அவனுக்குள்ள எப்பேற்பட்ட விசுவாசம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜெசனியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. எது இருந்து 99 வருஷம் கழிச்சு இப்பதான் ஒரே ஒரு பிள்ளை பிறந்துக்குது. இதை கொண்டு வந்து பலி கொடுமா? நீ எல்லாம் கடவுளையா இல்லையா? கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போமா கேட்போம் இல்ல. இருந்து குழந்தைய போறதுல சாரா பாட்டிக்கிட்ட கையில குழந்தைய இல்ல. 99 வயசு ஆகி போச்சு. பெண்களுக்கு உண்டான வழிபாடு நின்று போச்சு. அல்லேலூயா. அப்புறம் எங்களுக்கு குழந்தை பிறக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா தேவன் சொல்ல ஆகும் கட்டளையிட நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னாரு, சொன்ன மாதிரியே 99 வயசுல குழந்தைய கொடுத்தாரு. 99 வயசாகி போச்சியா? அல்லேலூயா. குழந்தை பிறந்துருச்சு. இந்த குழந்தைய இப்ப என்ன நினைச்சிட்டாரு இவரு? ஏன் ஆண்டவர் கேட்டாருன்னா, ஆண்டவர் காட்டிலும் அதிகமா குழந்தைய நேசிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்மால் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டு கொடுக்குறாரு வச்சுக்க. இப்ப நம்மால் தப்பா பண்றாங்க. நம்மால் என்ன பண்றாங்க? அதே தவறுதான் நம்மளும் செய்யறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் செஞ்ச அதே தவறு நாமளும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். குழந்தை இல்லைன்னு கேட்கறாங்க. அல்லேலூயா. ஆண்டுகிட்ட போராடி கவர்மெண்ட் குழந்தை வாங்கி கொடுத்துட்டோம்னா சர்ச்சைக்கு ஏமா வரல? ஐயா குழந்தை அழுதே இருக்குதியா, அதனால நாங்க வரல ஐயா. இந்த பசங்க எதுக்கோ மாட்டுதையா, எப்படியாவது அசீக்கிரமா வருது. குழந்தைங்களை சாப்பிட்டு சொல்லி என்ன பண்றாங்க? வீட்லயே குந்திக்கிறாங்க. நான் ஆண்டவர் பார்த்தாரு, ஏய் என்ன காட்டு நீ குழந்தைய அதிகமா நேசிக்கிறேன், அதுவே நான் போட்டுத்தான். அல்லேலூயா. குழந்தைய நீ அதிகமா நேசிக்கிறேன். ஆதினால ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, உன் பிள்ளை நீ ஏகசுதன், உன்னுடைய குமாரன், நேசகுமாரன். அல்லேலூயா. நான் அப்படியே வச்சுக்கிறதா? நீ அப்படியெல்லாம் கொஞ்சிக்கிறல்ல, அத்தை கொண்டாந்து பலி கொடுத்தாரு மனுஷன். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்காகத்தான் ஆண்டவருக்கு நீங்க பேசிட்டே இருந்து தப்பு நீங்க கற்பாடின்னு வச்சு ஆண்டு கோவம். நீங்க கூட யோசிச்சு பாருங்க. நல்லா போட்டு பேசினே இருப்பாரு. நீ பேசாம பூஞ்சி திருப்பிக்கன்னு வச்சுக்க, வரும்பாரு கோவம்.
நான் மாதிரி வரும் தெரியுமா? என்ன சொல்லிட்டு இப்ப நீ ஊர் திரும்பி போற, கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போம்ல. கோவம் வந்து ஒரு அரை குத்தாலும் இருக்கும் இல்லையா? ஆமா தானே? அப்படியே பார்க்கறாங்க ஒரு பாஸ்டாமா எல்லாரும். ஏன் உங்களுக்கு இது வேலை? எங்க குடும்பத்தில் அதெல்லாம் நடக்குது அல்லையா? கர்த்தருக்கு சோதரம். நான் மற்ற குடும்பத்தில் நடக்கிறதெல்லாம் சொல்றேன் அல்லையா? இப்படித்தான் ஆண்டவரும் யோசிப்பார். ஒரு வீட்டுல சண்டை வந்துச்சு ஒரு குடும்பத்துல, எனக்கு தெரிஞ்ச பையன் தான். அந்த மாதிரி என்ன பண்ணுமா, நைட் 12 மணி ஆனா மொபைல் எடுத்து தூரமா உட்காந்துக்குமா, மொபைல் நோண்டிட்டு இருக்கும், மொபைல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும். மொபைல் வாங்கி கொடுத்தது தான். என்ன ஆயிடுச்சு, என்னம்மா வந்து தூங்காம அங்க போய் உட்காந்து உனக்குண்ணா அங்க உட்காந்துண்ணா பா ஆகிட்டு. என்னை விட அந்த மொபைல் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா? யோசிப்பானா? யோசிக்க மாட்டானா? யோசிப்பாங்கல்ல. மொபைல் கூட நான் தூக்கி அடிச்சா மட்டும் போச்சு. அல்லேலூயா. படுவாரி படுவாரி உடச்சி போயிட்ட நீ வேணா குட்டமா வேணா போடான்னு போச்சு. அதான் ஓட்டு போச்சு. விளங்குதா? விளங்குதா? இதே மாதிரி நம்மளும் செஞ்சிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் அதை காரணம் காட்டி நம்ம என்ன பண்றோம்? சர்ச்சை வர மாட்டேன்றோம், ஆண்டவர் தேட மாட்டேன்றோம். ஆண்டவர் கோவம் வந்துச்சு, கொண்டு வந்து என்ன பண்ண வலியுது. ஆனா இவன் மனம் திரும்பிட்டான், ஆபிரகாம் மனம் திரும்பிட்டான். நாமெல்லாம் எப்ப மனம் திரும்புறோம்னு தெரியல. அல்லேலூயா. நாமெல்லாம் எப்ப மனம் திரும்புறோம்னு தெரியல. ஆபிரகாம் யோசிச்சுட்டான், ஆமா நான் செஞ்சது தப்பு, ஆண்டவரை காட்டினோம், என் பிள்ளையை அதிகமாக நேசிச்சேன், ஆகினால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, வழி கொடுக்க சொல்றாரு. ஆனா அவனுக்கு ஒரு விசுவாசம் வந்தது. ஆபிரகாம் விசுவாசம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஈசாக்கை பலி கொடுத்து சாம்பலாக்கின பிறகு அந்த சாம்பலிலிருந்து கூட ஈசாக்கை உருவாக்க முடியும் என்கிற விசுவாசம் அவனுக்குள் இருந்தபடினாலே கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை கண்டு, எப்பா நான் இதுக்காகலாம் வரல, நீ கொஞ்சம் நிறுத்து, உள்ள மேல கையை போடாத. அல்லேலூயா. உள்ள மேல கையை போடாத, நான் உனக்கு சொன்னபடியே உன்னை மீண்டும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உண்மை பெருகவே பெருக செய்வேன் என்று ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. இங்கே ஆபிரகாம் பட்ட பிரயாசம் என்ன? அல்லேலூயா. அங்க அண்ணால் பட்ட பிரயாசம் அவனுடைய இருதயத்தை ஊற்றி பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணினால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு பெருமையும் கர்த்தர் சேர்த்து கொடுத்தார். எப்படி தெரியுமா? அந்த சாமுவேல் தான் தீர்க்கதரிசிகளின் முதன்மையானவனாய் மாறினான். அவன் தான் 40 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அல்லேலூயா. அவன் தான் தேசத்தையே ஆண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு தான் வந்தது, ஏலிக்கு வரல. அல்லேலூயா. எதுக்கு ஜெசன் சாமியல் பேர் வச்சுக்கல? ஜெசன் சாமியல் எதுக்கு பேர் வச்சு நினைக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை யாருக்கு வரும்? சாமுவேலுக்கு வந்துச்சு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய வார்த்தை வந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே வார்த்தையானவர். அந்த வார்த்தை சாமுவேல் மூலமாய் வெளிப்பட்டது. அல்லேலூயா. வேதம் சொல்றது இஸ் a God servant. நம்மெல்லாம் ஜெபம் பண்ணி இந்த காரியங்கள் எல்லாம் உபயோகிக்கிறது கூட நாங்க யோசிச்சு தேவனுக்கு ஜெபம் பண்ணி தான் வாங்குறோம். ஆனா பிள்ளையே கரெக்டா அந்த தருணத்துல வளர்க்குறீங்களா? யோசிக்கணும். அல்லேலூயா. அப்படி யோசிக்கணும். நாம ஆண்டவருக்குள்ள பிள்ளைகள் வளரணும். எதுக்கு தான் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி பிள்ளை வளரணும். அல்லேலூயா. அதுதான் அப்பனா ஆத்தாலும் வளர்ந்து ஞானம் எடுக்கணும். அப்பனா ஆத்தாலும் ஞானம் எடுக்கணும். எடுத்தாதான் அந்த பிள்ளைங்க அதுக்குள்ள வளர முடியும், கத்தருக்குள்ள வளர முடியும். நாம தான் கேட்டு நமக்குள்ளே நல்லா இருக்கும். யோசிப்போம்ல, யோசிக்க மாட்டோமா? யோசிப்போம்ல. அப்ப பிள்ளை எப்படி வளரணும்? நம்மளை பார்த்து வளரும். நம்ம எப்படிக்கிறோம்? மாற மாட்டோம் இல்ல? ஆமா தானே? நம்மளை பார்த்து வளர்த்தா நமக்குள்ளேயே நம்ம தான் இருக்கோம். அல்லேலூயா. அப்ப மாறிக்கணும், மாறிடணும். அல்லேலூயா.
மாறலன்னா ஆசீர்வாதம் வர்றது கஷ்டம். ஆபிரகாம் மனம் மாறிட்டான், அவன் திருந்திட்டான். கர்த்தர் சொன்னாரு, வாசிமா அடுத்த வசனத்தை, 17வது வசனத்தை. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து வானத்தின் உன் நட்சத்திரங்களைப் போலவும் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அப்பதான் உன் சத்துருக்களின் வாசல்களை, தேசங்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். உனக்கு எதிராக எழுப்பப்படுகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போய் தேவனுடைய ஆசீர்வாதம் மேல் இருக்கிறபடினாலே அந்த எல்லா வருகிற சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறும். ஓ ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. பாத்தீங்களா? ஒரு இடமா மாறி அந்த அப்படியே வந்து கர்த்தர் மாற்றிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறது ரொம்ப சாதாரண விஷயம் நினைக்கிறீங்க, ஆனா கடுமையான பயணம் இருக்குது. அல்லேலூயா. இந்த மலைக்கு போறதுக்கு 3 நாள் பயணம் தெரியுமா உங்களுக்கு? 3 நாள் நடக்கிறான் கழுதி ஓட்டிக்கிட்டு. என்னவெல்லாம் யோசிச்சிருப்பான், இது எவ்வளவு பாரம் இருந்திருக்கும். பிள்ளைய கொண்டு போய் கொடுக்க சொல்றாங்க. அல்லேலூயா. பிள்ளைய கொண்டு போய் பலி கொடுக்க சொல்றாரு. தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு வேகம், அது எவ்வளவு வருத்தம் இருக்கும். எல்லாத்தையும் அடக்கிட்டு வழியில திடீர்னு மனம் மாறி கூட பண்ணிருக்கலாம், போயிருக்கலாம். ஆனா மனம் மாறவே இல்லை. 3 நாள் நடக்கிறான், வேலைக்காரர்களோடு நடக்கிறான், பிள்ளையோடு நடக்கிறான், கட்டைகளை சுமந்து கொண்டு நடக்கிறான். எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் எடுத்தா பைபிள் ஸ்டடிக்கு வந்துருக்கணும். நீங்க கட்டைகளை தூக்கி சுமக்கிறதுக்கு நமக்கு பலம் கொடுக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. சுமந்து கொண்டு நடக்கிறான். அல்லேலூயா. நினைவுகளோடு நடக்கிறான், வேதனையோடு நடக்கிறான். 3 நாள் நடக்கிறான். ஆண்டவர் சும்மா இல்ல, சோதனை கொடுப்பாரு. உண்மையாக இல்லையா? வீட்டுல ஒரு பிரச்சனை வரும், நீ ஒரு தீர்மானம் பண்ணுவ, இன்னில இருந்து நான் வந்து என்ன பண்ணுவதில்ல, சண்டையை போட தீர்மானம் பண்ணுவேன். ஆனா வீட்டுக்கு போன உடனே புஷ்னு கோவம் வரும். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவரே சோதிப்பார். அல்லேலூயா. சோதனைக்கு இடம் கொடுக்காம நீ உண்மையிலேயே எப்படி இருக்கிற, செஞ்ச பொறுத்தனைகள் உண்மையா இருக்கிறியா அப்படின்னு பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது நாம் எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. ஆபிரகாமை போல வைராக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. நிந்தையை சுமந்தாலும் கர்த்தரை விட்டுக் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. நிந்தையை சுமந்தாலும் யாரை விட்டுக் கொடுக்க கூடாது? கர்த்தரை விட்டுக் கொடுக்க கூடாது. ஏன்னா அவருடைய விட்டுக் கொடுக்கலையா? அவருடைய விட்டுக் கொடுக்கல. சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் கீழே சிந்துகிற வரையிலும் உன்னை அவர் விட்டுக் கொடுக்கல. முன்மொழி சுமக்கிற போது அவருடைய விட்டுக் கொடுக்கல. சாட்டையில் அடிக்கும் போது உன்னை விட்டுக் கொடுக்கல. அல்லேலூயா. அவரை நாம விட்டுக் கொடுக்கலாமா? விட்டுக் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. வைராக்கியத்தோடு தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விட்டுக் கொடுக்கல பாருங்க. அண்ணால் விட்டுக் கொடுத்தா கொடுக்கலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய பொருத்தனையை செஞ்சா ஒரு பிள்ளைதான் பால் வாங்க பண்ணி கொண்டு வந்து விட்டுதான் ஆகணும். நான் சொன்னேன், ஆண்டவருக்கு செஞ்சுதான் ஆகணும். ஒண்ணுதான் இருக்குது, அந்த ஒன்றையும் நான் கொடுத்துருந்தேன். பால் மரக்க பண்ணுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு 5 வயசு இருக்குமா? 5 வயசு வரைக்கும் பால் குடிப்பாங்க பசங்க. 5 வயசு வரைக்கும் பால் குடிப்பாங்களாமா? 3 வயசு 3 வயசு என்ன ஆயாச்சு? கொண்டாந்து எங்க விட்டாச்சு? சர்ச்சை விட்டாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் யார்கிட்ட தான் பேசுறாரு? பாஸ்டர் கிட்ட பேசல, ஏழு கிட்ட பேசல, சாமியோட ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த 3 வயசுல இருந்து ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறாரியா. பால் மறக்க பண்ணின நாட்கள் இருந்து கர்த்தர் அவனோடு இருந்து அவனை உருவாக்கி நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக்கினாலே தேவ சமூகத்தில் நாம ஒப்பு கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவருக்கு சொல்ல வேண்டிய செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு நாம பிரயாசப்படணும். அல்லேலூயா. அப்பதான் நீ உயர்வ, அப்பதான் அந்த ஆசீர்வாதம் மேல் வரும். ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்.
ஆண்டவரோடு கூட பொருத்தனை பண்றதை செய்யணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க மறக்கிறீங்களா? மறக்கல. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு என்ன ட்ரெஸ் வேணும், கிறிஸ்துமஸ் இப்பெல்லாம் பாருங்க என்ன ட்ரெஸ் வேணும், இன்னுமே இப்பவே பிளான் பண்ணிருப்பாங்க. எல்லாரும் இப்பவே பிளான் பண்ணிருப்பாங்க. ஆமாம் தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சண்டே வந்துச்சுன்னா எப்போ கறி எடுத்து வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமாம் தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் என்ன செய்யறோம்? நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. முன்னாடியே பிளான் பண்றோம். ஒரு ஊருக்கு போனோம்னா பிளான் பண்றோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் செய்யறதுக்கு நாம பிளான் பண்ணவே மாட்டோம். அது நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்னு என்ன செஞ்சிடறோம்? விட்டு கொடுக்கிறோம். அப்படி அல்ல. ஆண்டவர் உன்னை விட்டு கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை விட்டு கொடுக்கல. உன்னை அப்படி விட்டு கொடுத்திருந்தா இன்னைக்கு சபையில நீ உட்கார்ந்துருக்க மாட்டேன். என்னைக்கோ உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு பறிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்றைக்கு ஆண்டு உன்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறாரா? கர்த்தருடைய மகிமையை காணப்படும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய மகிமையினால் தான் நீ அமர்ந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி அல்லேலூயா உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. உன் பேரை பெருமைப்படுத்துறதுக்கு ஆண்டவருக்கு பிரயாசப்படுது. ஆண்டு சொல்றதை செய்யணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னதை செய்தார். ஆனால் ஆண்டவருக்கு சொன்னதை செய்தார். ஆண்டவர் அவருடைய கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உன்னையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறதை செய்தியா இல்ல நீ சொல்றத ஆண்டவருக்கு செஞ்சிச்சியா? சிந்திக்கணும். அல்லேலூயா. இதுவரையிலும் நீ என்ன பொருத்தனை பண்ணியோ எனக்கு தெரியாது. நீ என்ன கொடுக்கிறன்னு சொன்னியோ எனக்கு தெரியாது. நான் ஆண்டவர் பார்த்துருக்கிறார். அல்லேலூயா. ஒன்னும் ஒப்பு கொடுத்திருக்கணும். சில பேர்லாம் எனக்கு இது நடந்துச்சுன்னா நான் முடிவு தர்றேன் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆண்டவர் அதெல்லாம் கேட்க மாட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவர் அதே கேட்பாரு. அத்தை கேட்கறாள் வேற இருக்கலாம். அப்ப கேட்கறாள்லாம் வேற இருக்கலாம். ஆண்டவர் அதெல்லாம் கேட்க மாட்டாரு. சபைக்கும் உனக்கும் ஏதாவது பிரயோஜனமா செய்யா? உனக்கு பிரயோஜனமா இருக்கிறது நீ செய். சபைக்கு பிரயோஜனமானது நீ செய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ணா அப்படியே செஞ்சா எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்து முடி கொடுக்குறேன் நான் சொன்னேன் இல்லையே. புள்ளியே கொடுக்குறதுனால பொருத்தனை பண்ண அது யாருக்கு பிரயோஜனமா இருந்தது? ஆண்டவருக்கு பிரயோஜனமாக நடந்தது. அல்லேலூயா. அப்போ பிரயோஜனம் உள்ளதைத்தான் நான் செய்து பண்றேன். நீ நகை எடுத்தா ஆண்டவர் தான் பிரயோஜனம். அதை எடுத்து வந்து காலி பில்லு போடலாம் பிரயோஜனம். நான் இனிமேல் நகை போட மாட்டேன் அப்படின்னு பொருத்தனை பண்றாங்கல்ல. நீ நகையை எடுத்துட்டு தான் பிரயோஜனம். சும்மா தான் வீட்டில் இருக்கும் போது அது கொண்டு வந்து காலி பில்லு போட்டியா? அதுதான் பிரயோஜனம். ஆண்டவருக்கு பிரயோஜனம். ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாத பொருத்தனை என்ன செய்யாதீங்க, ஒரு நாளும் செய்யாது. நான் சொல்லி கொடுத்துருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தா மாதிரி பொருத்தனைய சிந்திச்சு செய்யணும். எத்தா சொன்னா, ஆண்டவரே இந்த போர்ல நான் ஜெயிச்சுட்டா எனக்கு எதிரில் வருகிறது எதுவோ அதை நான் ரெண்டுதான் செஞ்சிடறேன், உமக்கு பலி கொடுக்குறேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டான், பொருத்தனை பண்ணிட்டான். வந்தது யார் தெரியுமா? அவன் பொண்ணு. என்ன பண்ண முடியும்? புத்தி இல்லாத பொருத்தனை செய்யக்கூடாது. ஆனா கொடுத்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொண்ணை கொடுத்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி புத்தி இல்லாத வேலை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். கிறிஸ்துவின் ஜீவியம் நமக்குள்ள இருக்குது. ஆகையினால புத்தி இல்லாத பொருத்தனை செய்யக்கூடாது. பிரயோஜனம் இல்லாத பொருத்தனை செய்யக்கூடாது. அல்லேலூயா. கலந்துதா? எத்தா மாதிரி நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆகையால் நான் சொல்றேன், நீங்கள் செய்ய வேண்டியவைகளை கர்த்தருக்கு செய்வார். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்வார்.
நீங்க சொன்னதை கர்த்தருக்கு செய்ய, கர்த்தர் சொன்னதை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. அவர் செய்யான்னு பார்ப்பாரு, சோதிச்சு பார்ப்பாரு. அல்லேலூயா. அன்னாளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு பெரிய சந்ததியை கொடுத்தார். அந்த சந்ததி தான் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல்ல ஆண்டுகிட்டு இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாமளும் எப்படி மாறிட்டு இருக்கிறோம்? ஆண்டவருடைய சந்ததியாய் மாறிக்கிட்டு இருக்கிறோம். எப்படின்னா உபாகம் 28:1-14 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. எப்படி 1ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு விதிக்கிறேன், பின்பு இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் அல்லேலூயா. எப்படி நடக்கணுமா? உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ நடந்து செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு, அவைகளின்படி செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். அல்லேலூயா. முதல் கட்டளை எப்படி இருந்து? அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இப்பொழுது கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். உன்னை மேன்மையாக வைப்பார். என்ன செய்யணுமா? சகல கட்டளைகளுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். செவி கொடுக்கிறதுனா என்னன்னா அதன்படி நடக்கணும். ஆமா தானே? அப்படி நீங்க செய்யும் போது இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக கர்த்தர் உங்களை வைப்பார். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருப்பார். அப்போ எச்சரிக்கையா நாம வாழ வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை அல்லேலூயா அப்படி செய்யாது இருந்து தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம நினைச்சுக்கிறோம் ஆண்டவர் நல்ல வார்த்தையை இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. உண்மைதான். ஆண்டோட ஆசீர்வதிக்கத்தான் அழைச்சாரு. உன்னை சொல்லி இருக்கிற அத்தனையும் சத்தியமான வார்த்தைகள், அத்தனையும் தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் தான். ஆனால் அது நிறைவேற வேண்டுமானால் அவருடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுக்கணும். அல்லேலூயா. எச்சரிக்கையும் இருக்குது, ஆசீர்வாதமும் இருக்குது. அல்லேலூயா. அப்போ செவி கொடுக்காம போன என்ன நடக்கும்? செவி கொடுத்தா என்ன நடக்கும்? ஐயா, நீங்க இந்த அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 14 ஆசீர்வாதங்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 14 ஆசீர்வாதம் இருக்குதா? 9 ஆசீர்வாதமா? 14 12 ஆசீர்வாதங்கள் இருக்குது. அவன் சாபம் எவ்வளவு இருக்குது தெரியுமா? அப்படி செய்யலன்னா 68 சாபம். செய்யாமல் போனா அத்தனையும் வரும். ஆகினால நாம 49 சாபங்கள், 43 சாபங்கள் அத்தனையும் எங்க வந்துடா? நான் எச்சரிக்கையா சொல்றேன். நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஆசீர்வாதத்தை மாத்திரமே பெற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு எச்சரிக்கையாக உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, உண்மைதான். அல்லேலூயா. ஆனா அவருடைய வார்த்தைகளின்படி கேட்டு நடக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் அப்படி ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். சில சோதனைகள் வரும். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமா சில சோதனை வரும். அல்லேலூயா. வராம போகாது, வரும். அதில் உண்மையா இருக்கிறியா ஆண்டு பார்ப்பார். அதுல பாவம் செய்யாம இருக்கிறியா? அதுல உன்னுடைய வாயை அடக்குறியா? அதுல உன்னுடைய சரீரத்தை அடக்குறியா? அதுல உன்னுடைய ஆவியை அடக்குறியான்னு ஆண்டு பார்ப்பார். அல்லேலூயா. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது 3ம் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ இது 3ம் உன்னை மேற்கொள்ள பார்க்கும் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம். அல்லேலூயா. அப்ப அவைகளுக்கு இடம் கொடுக்காம நீ இருக்கிறியான்னு ஆண்டு பார்ப்பார். சோதனைகள் வரும், வராமலாம் போகாது, வரும். அதை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருப்பார். அல்லேலூயா. அதுக்குரிய காரியங்கள் ஆண்டு கொடுத்திருப்பார். ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுக்காம என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால தேவ சமூகத்துல நாம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா.
அப்ப தேவனுக்கு பிரயாசப்பட்டு செய்கிறவர்களாய் நாம் மாறும்போது கர்த்தர் நமக்கு பிரயாசப்பட்டு எல்லா காரியங்களையும் வாய்ப்பு பண்ணுவார். அல்லேலூயா. அடுத்ததா வாசிங்க, சங்கீதம் 1:1-2 வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடக்கக்கூடாது, பாவிகளின் வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்கார்ந்த இடத்துல உட்காரக்கூடாது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இரவும் பகலும் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. காலையில கூட தானியேலை குறிச்சு காலையில் பேசணும், நேற்று பேசணும். காலையில தானியேலை குறிச்சு நேற்று நைட்டு நம்முடைய நன்றி ஜெபத்தில் தானியேலை குறிச்சு பேசினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தானியேல். அல்லேலூயா. எப்படி கொண்டு போகப்பட்டான்? அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தானியேல். அல்லேலூயா. அவன் 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக தன்னுடைய கரத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவனுடைய ஜெபத்தை ஆண்டவருக்கு பார்த்து அவன் செய்ய ஆரம்பிச்சுட்டான். யாரு பார்க்க அவசியம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததா அவன் வேதம் வாசிக்கிறத நிறுத்தவே இல்லை. நல்லா கவனிங்க. அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அந்த இடத்துல கூட கர்த்தருடைய வேதத்தை அவன் மறக்கவே இல்லை. அவன் வாசித்து உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். அல்லேலூயா. வேணா 9ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறித்தீர 70 வருஷம் செல்லும் என்று எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கிறதை வாசித்து அதை கணக்கிட்டு பார்த்து அறிந்து கொண்டு கர்த்தரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சான். நல்லா கவனிங்க. அவன் வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை ஆராய தெரிந்து வைத்திருந்தான். அதில் உள்ள ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல நின்று ஜெபிக்க ஆரம்பிச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. 1, அவன் ஜெபிக்க மறக்கல. 2வது, வேதத்தை மறக்கல. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் அவன் உட்காரவே இல்லை. அல்லேலூயா. பரியாசக்காரன் உட்கார்ந்த இடத்துல அவன் உட்காரல. அவன் தேவனுக்கு நேராக போய் என்ன செஞ்சான்? முழங்கால் படியிட்டான். அல்லேலூயா. சோதனை வந்துச்சா இல்லையா? அவனுக்கு வந்துச்சா இல்லையா? வந்துதா? அல்லேலூயா. வந்தது. கொண்டு போய் சிங்கக்கேபில போட்டாங்க. ஆனால் சிங்கம் அவனை சேதப்படுத்தவில்லை. அல்லேலூயா. சிங்கம் அவனை பார்த்து அமைதியா நின்றுகிட்டு இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், அவனுக்கு அந்த சிங்கக்கேபில தூக்கி போட்ட உடனே இங்க போய் விழும்போது எப்படி விழுந்திருப்பான்னு தெரியல. அல்லேலூயா. ஒரு தீப்பந்த மாதிரி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அவன் அக்கினியா இருந்திருப்பான். ஆகினால்தான் சிங்கத்துக்கு அவனை பார்க்கும்போது திங்க தோணலை. எந்த சிங்கமும் சிங்கங்களின் கெவியில் கொண்டு போய் போடும்போது சிங்கம் சொல்லாம நினைக்கிறியா? அப்படா நல்ல தீனி கிடைச்சதுடா, சந்தோஷம். அல்லேலூயா. அரண்மனையில வச்சிருக்காங்க இவனை. அல்லேலூயா. ஞானவான்களை பார்த்து வச்சு கொண்டு போய் வச்சிருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தானியேல் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது லேபுகார் நேசர்னா பண்ணி வச்சிருக்கிறாருன்னு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. தேவ சமூகத்துல நாம தேவனுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சா தேவன் நமக்கு செய்ய வேண்டியது செய்வார். அல்லேலூயா. தேவன் நமக்கு செய்ய வேண்டியதை நிச்சயமா செய்வார். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ராமன் சொல்ல மாட்டீங்களா? சங்கீதம் 119:1 வாசிங்க. சங்கீதம் 119:1 முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி உத்தமம் நடக்கிறவர்கள் எல்லாம் உத்தம மார்க்கத்தான். நடக்கிறவர்கள் எல்லாம் உத்தம மார்க்கத்தான். அல்லேலூயா. இப்ப நீங்க இந்த கை கட்டி சொல்லணும், நீங்க எல்லாம் உத்தம மார்க்கத்தான். நீங்கள் நானும் உத்தம நடக்கிறவங்க, நடக்காதவங்க சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தால் அவர்கள் பாக்கியவான்கள்.
கரெக்டா? அப்ப தானியேல் என்ன பண்ணியிருந்தான்? அவன் உத்தம மார்க்கத்தை பின்பற்றினான், அவன் உத்தமமாய் வாழ்ந்தான், அவன் தேவனுக்கு தன்னுடைய எல்லா பொருத்தனைகளையும் செலுத்தினான். தேவனாலே அவனுக்கு அபிஷேகம் உண்டானது. அல்லேலூயா. ராஜாவுக்கு மேல ஆயிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களை அவர்களுக்கு மேலாக அவர் உயர்த்த வல்லவர். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உங்களை அவர்களுக்கு மேலாக உயர்த்தி காட்ட அவர் ஒருவரால் மாத்திரம் தான் கூடும். உன்னை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க, உன்னை பார்த்து கேவலமா பேசினவங்க, உன்னை ஒதுக்கி வச்சவங்க, உன்னை தள்ளி விட்டவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. எப்ப தெரியுமா? எப்படி தெரியுமா? எங்க விழுதையோ அங்கதான் நீ எந்திரிக்கணும். கொஞ்சம் தள்ளி போய் எந்திரிப்பியா? அல்லேலூயா. எங்க ஊர்ல அங்கதான் எந்திரிப்ப. எந்த இடத்துல நீ அவமானப்பட்டியோ அந்த இடத்துல தான் பேரை பெருமைப்படுத்துவாரு. அல்லேலூயா சொல்ல மாட்டியா? எந்த இடத்துல உன்னை சீன் ஒதுக்குனாங்களோ அவங்கள கொண்டு உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற உங்களை கர்த்தர் பாக்கியவாதிகளுமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆகையினால கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தானா இன்றைக்கு நான் மாறுறேன்னு ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு மாத்திர ஆசீர்வாதங்கள் வரும். அல்லேலூயா. இந்த விசுவாசமா கரங்களை தச்சு என்ன பண்ணலாம்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தானா மாற விரும்புறேன் அப்படி சொல்றவங்க அப்படியே கொஞ்சம் எதிர்த்து நின்று தேவனை மகிமைப்படுத்தலாமா? ரொம்ப சீக்கிரமா சிம்பிளா சில காரியங்களை சொல்லி இருக்கிறேன். தேவனுடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தானாக கர்த்தர்